கண்மணி அன்போடு காதலன் நான் நான் எழுதும் கடிதம் லெட்டர் கடிதாசி இல்ல கடிதமே இருக்கட்டும். கடிதம் படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே பிடிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி அவன் வீட்டுல சௌக்கியமா, நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்க சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் எனக்குண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க. நடுநடுவில் மானி தேனி பொன்மானி இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம் ஆனாலும் என் உடம்பு தாங்கிடும். உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி. அது எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகியா வருது. ஆனா நான் அழுது ஏசாகம் ஒண்ணு தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர அழுக கூட நின்றுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல். அதையும் தாண்டி புனிதமானது, 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 புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலி லாலி லாலி, அபிராமி லாலியே லாலி லாலி. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? உனக்கு புரியுமா? la 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 la
la la la la la la la la la la la la la